என்னென்ன யோசிக்கிறீங்க? இப்ப என்ன திடீர்னு அந்த தம்பியை பத்தி விசாரிக்கிறீங்க? உங்க பொண்ணு மயிலுதாம்மா என்ன குழப்பிடுச்சு. எனக்கு புரியலையே. என்ன மயில அப்படின்னு உங்ககிட்ட சொல்லுச்சு? இல்ல, மேல அந்த தம்பி இருக்கிறது உங்களுக்கு சங்கடமா இருக்கான். அவரை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா காலி பண்ண சொல்லுங்கன்னு சொல்லுச்சு. உங்ககிட்ட கேட்டா நீங்க அவர் இருக்கிறது நல்லதுன்னு சொல்றீங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே. மயில் ஏன் அந்த தம்பியை பத்தி உங்ககிட்ட அப்படி சொல்லுச்சு? அக்கம் பக்கத்துலலாம் ஒரு மாதிரி தப்பா பேசுறாங்களாம். ஃப்ரீயா இருக்க முடியலையா? கீழ் போர்ஷன்ல எல்லாமே லேடிஸா இருக்கீங்க, மேல் போர்ஷன்ல பேச்சுலர் ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு. ஏதாவது பேச்சு வரதானே செய்யும். மயில் சின்னக்காரனெல்லாம் நியாயமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் நீங்க பெரியவங்க, உங்கள்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டா நான் தெளிவாயிடுவேன். நீங்க சொல்றத வச்சுதான் அந்த தம்பி கிட்ட ரூமை காலி பண்றத பத்தி பேசணும். ஐயோ வேணாண்ணே, தம்பி கிட்ட நீங்க எதுவும் பேசிக்காதீங்க. பாவம், அவர் மனசு கண்டிப்பா வருத்தப்படும். வேலை வெட்டி இல்லாதவங்க யாராவது ஏதாவது மயில் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த கோவத்துல தான் என் பொண்ணு உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கணும். நீங்க அதை எதையும் பெருசா எடுத்துக்காதீங்க. தம்பிக்கு இந்த விஷயம் எதுவும் தெரிய வேணாம். நான் அவ வரட்டும், மயில் கிட்ட நான் பேசிக்கிறேன். அப்ப இந்த பிரச்சனை நீங்க பாத்துக்கிறீங்கல்ல, நான் மண்டையை போட்டு ஊத்திக்க வேணாம்ல? வேணாண்ணே, வேணாம். யாரோ ஏதோ பேசுறாங்கன்னு ஒரு நல்ல புள்ளைய வீடு காலி பண்ண சொல்றது நல்லா இருக்காதுன்னு. மயில் ஏதோ அவசரப்பட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணிருச்சு. இனிமே அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். ரொம்ப நல்லதுமா, நான் வரேன். வரமா. அங்கிள், உங்களுக்கு அக்கவுண்ட்ல நான் வீட்டு வாடகை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். வந்துடுச்சு, நான் வரேன். தம்பி, அவசரமா எங்கேயாவது வெளியில கிளம்புறீங்களா? இல்ல ஆண்டி, தண்ணி கேன் போடுறவன் போன் எடுக்கல, அதான் என்னன்னு பார்க்க போறேன். சொல்லுங்க ஆண்டி, என்ன விஷயம்? இல்லப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே ஆண்டி. அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலப்பா. நான் வயசுல பெரியவ, வெளிப்படையா யாருமே எதுவுமே சொல்லலனாலும் என்னால சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். இவ்வளவு நாளா என்னால அதை பத்தி பேச முடியல. ஆனா இனிமே பேசாம இருந்தா தப்பாயிடும். ஆண்டி, நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. காயத்ரி சும்மா எங்க எல்லாரையும் பார்த்துட்டு போறதுக்கு தான் வந்தா தம்பி. மயில பொண்ணு பாக்குற யோசனையோட அவ வருவான்னு எனக்கு அப்ப தெரியாது. அவ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவ அந்த விஷயத்தையே எங்க கிட்ட சொன்னா. வேற யாராவது இருந்திருந்தா அது எதுவும் வேணான்னு அவங்க முகத்துக்கு நேராவே சொல்லியிருப்பேன். ஆனா காயத்ரி கிட்ட என்னால அப்படி பேச முடியாதுப்பா. அதனாலதான் அந்த சம்பிரதாயத்துக்கு நான் அன்னைக்கு ஒத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆண்டி, எனக்கு இந்த விளக்கம்லாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்ல ஆண்டி. மயிலு உங்க பொண்ணு, அவ விஷயத்துல நீங்க என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம். நீங்களே விருப்பப்பட்டு அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லியிருந்தாலும் அதுல எந்த தப்புமே கிடையாது. அத கேள்வி கேட்கறதுக்கோ இல்ல தடுக்கிறதுக்கோ எனக்கு எந்த விதமான ரைட்ஸும் இல்ல. என்ன நீங்க கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் இது சகஜமா எடுத்துக்கிட்ட மாதிரி பேசுறீங்க தம்பி. ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு சங்கடம் இல்லாம இருக்காது. ஏன்னா நீங்க தான் முதல்ல மயில பொண்ணு கேட்டு வந்தீங்க. அப்போ நான் இருந்த சூழ்நிலையில என்னால அதை ஏத்துக்க முடியல. உங்களை நோகடிக்கிற மாதிரியும் நாங்க அன்னைக்கு நடந்துக்கிட்டோம். ஆண்டி, இப்ப எதுக்கு ஆண்டி பழசெல்லாம்? நான் அதெல்லாம் எப்பவும் மறந்துட்டேன் ஆண்டி. அதைத்தான் தம்பி நானும் சொல்ல வந்தேன். நாங்க செஞ்சதையெல்லாம் மனசுல வச்சுக்காம இப்பவும் நீங்க மயில் மேல அதே பிரியத்தோட இருக்கீங்க. IPS ஆகணுங்கிற ஆசைய அவளுக்கு நான் தூண்டி விட்டதோட சரி, அந்த கனவை நனவாக்க நீங்க தான் எல்லா வகையிலயும் அவளுக்கு இப்ப உதவியா இருக்கீங்க. அவளுக்காக தான் குடும்பத்தை விட்டுட்டு பெத்தவங்களை பிரிஞ்சு இங்க வந்து தங்கியிருக்கீங்க தம்பி. அதான் என் மனசுக்கு கொஞ்சம் உறுத்தலா இருக்கு தம்பி. என்னடா இவ இப்படி பேசுறான்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க பக்கத்திலே இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா உங்களை பெத்தவங்களுக்கு
அது தாங்க முடியாத கஷ்டமா தானே இருக்கும். மயில் கேம்புக்கு போறேன்னுட்டு ஒரு 4-5 நாள் தான் என்னை விட்டு பிரிஞ்சிருந்தாப்பா. அந்த கொஞ்ச நாள் பிரிவையே என்னால ஏத்துக்க முடியல தம்பி. வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியல. இப்ப நீங்க இங்க வந்து பல மாசம் ஆச்சு. இவ்வளவு காலம் உங்களை பிரிஞ்சிருக்கிறத உங்களை பெத்தவங்க எப்படிப்பா தாங்கிக்குவாங்க? பிள்ளைங்க கூட இருக்கிறது தான்ப்பா பெத்தவங்களுக்கு சந்தோஷம். அவங்கள பிரியறதுதான் தாங்கவே முடியாத பெரிய வேதனை. உங்களை பெத்தவங்களுக்கு அந்த வேதனையை கொடுக்காதப்பா. நீங்க உடனே உங்க வீட்டுக்கு கிளம்பி போங்க. அப்பா அம்மாவை சந்தோஷமா பாத்துக்கோங்க. கால நேரம் கூடி வரப்போ நாம மத்ததெல்லாம் பேசிக்கலாம்ப்பா. ஆண்டி, என் மேல இருக்கிற அக்கறையால தான் நீங்க இந்த மாதிரி பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது. பெத்தவங்களை பிரிஞ்சிருக்கிறது அவங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் பெரிய வலிதான். மயிலுக்காக மட்டும்தான் நான் இந்த வலி எல்லாமே தாங்கிட்டு இருக்கேன். நான் வீட்டுக்கு திரும்பி போகும்போது மயிலோட தான் திரும்பி போகணுங்கிறதுலயும் நான் ரொம்ப வைராக்கியமா இருக்கேன். அது வரைக்கும் நான் இங்கதான் இருக்கணும். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல தம்பி. உங்க வயசுல சில பசங்கள்லாம் வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெத்தவங்களுக்கு தெரியாம ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க இவ்வளவு உறுதியா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. மயிலுக்கு இல்லப்பா, இந்த குடும்பத்துக்காகவும் நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க. அது உங்களோட இயல்பான குணமாவே இருந்தாலும் கூட அதுக்கு பின்னால இருக்கிறது மயில் மேல நீங்க வச்சிருக்கிற பிரியம் தானே. மயில் முதல்ல IPS முடிச்சிட்டோம். உங்க விருப்பத்தை பத்தி நானே அவகிட்ட பேசுறேன்பா. மயிலுக்கு இதுல சம்மதம்னா மேல ஆக வேண்டியது அப்ப பார்க்கலாம். தேங்க்ஸ் ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ். இதை தவிர என்னால வேற எதையுமே பேச முடியல. மயிலுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கு ஆண்டி. மயிலுக்கு நான், எனக்கு மயிலுங்கிறது ஆண்டம் போட்டு முடிச்சேன். இந்த விஷயத்துல நீங்க தெளிவாவும் தீர்க்கமாவும் தான் இருக்கீங்க தம்பி. ஆனா மயில் ஏன் உங்ககிட்ட வேற மாதிரி நடந்துக்கிறான் தான் எனக்கு புரியல. முன்னெல்லாம் சகஜமா தானே உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா. இப்பெல்லாம் உங்க பேர் எடுத்தாலே கோவப்படுறா. உங்களுக்கும் அவளுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? ஆண்டி, அது வந்து ஏன் தம்பி அமைதியா இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. மயிலுக்கு அப்படி உங்க மேல என்னதான் கோவம்? அத சொல்ல வேண்டாம் தான் ஆண்டி நினைச்சேன். நீங்க இப்படி கம்பல் பண்றதுனால நான் சொல்றேன். இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் அத சொல்லாம இருந்தா நல்லா இருக்காது. நான் மயில் மேல இருக்கிற அன்பால நான் சொல்லுமா. எங்கடி இருக்க? வீட்டுக்கு தாமா வந்துட்டு இருக்கேன். எப்ப வருவ? இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவமா. ஏன் கேக்குற? ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாம். ஏமா ஒரு மாதிரியா பேசுற? நான் எப்பவும் போல தாண்டி பேசுறேன். இல்லம்மா, உன் குரலே இறுக்கமா இருக்கு. என்ன நடந்துச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு மயிலு.
என்னம்மா சொல்ற? என் பொண்ணு லேசா தும்முனா கூட முதல்ல என்கிட்ட தான் வந்து சொல்லுவா. என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான்னு நம்பினேன். அவ மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் பொய்யாவுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நான் எதையும் உன்கிட்ட மறைக்கலையேம்மா. பொய் சொல்லாத மயிலு. இப்பதான் ஜீவா தம்பி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. சார் சொன்னாரா? சார் என்னம்மா சொன்னாரு? நீ இவ்வளவு நாள் எதை என்கிட்ட மறைச்சியோ அததான் சொன்னாரு. நீ ஒரு சின்ன விஷயத்த மறைச்சாலும் என்னால தாங்க முடியாது. நீ இவ்வளவு பெரிய விஷயத்த மறைக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அம்மா எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. சார் என்ன சொன்னாருன்னு சொல்லுமா. அதெல்லாம் போன்ல பேசுற விஷயம் கிடையாது. நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா. அம்மா அம்மா ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசுறாங்க? சார் எதுவும் கல்யாண விஷயத்த உளறி கொட்டிட்டாரா? அவரை என்ன மீறி சொல்ல மாட்டாருன்னு தானே நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அம்மாவால இதை தாங்க முடியாதுன்னு தெரிஞ்சும் ஏன் அவசரப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சாரு? அவருக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலையே. சாமி, வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. உண்மை தெரிஞ்சுக்கிட்ட அம்மாவை நான் எப்படி பார்க்க போறேன்னு தெரியல. நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. நெஞ்சு படபட நடுக்குது. அடி வயிறு கலங்குது. இந்த சூழ்நிலையில இருந்து நீதான் என்ன காப்பாத்தணும். அம்மாவுக்கு எதுவும் ஆகாம அவங்களை சமாதானப்படுத்த நீதான் ஒரு நல்ல வழி காட்டணும். இந்தாங்க. அம்மா நிலடியாங்க. எதையாவது சொல்லி என்ன சமாதானம் பண்ணலான்னு பாக்காத. அம்மா நீ ஏமா இவ்ளோ கோவமா பேசுற? சார் என்னம்மா சொன்னாரு? சார் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும். உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. இந்த ஒரு மாசத்துல நடந்த எல்லாத்தையும் நீ என்கிட்ட சொல்லிட்டியா? நீ என்கிட்ட எதையும் மறைக்கல? இப்படி அமைதியா நீனா என்னடி அர்த்தம்? அப்போ எனக்கு தெரியாம என்கிட்ட சொல்லாம நீ ஒரு விஷயத்தை மறைச்சிருக்க, அப்படிதானே? இல்லம்மா, நான் பேசாத. நீ கையிலோ மலரோ செஞ்சிருந்தா பரவாயில்லன்னு விட்டு தொலைச்சிருப்பேன். ஆனா நீ இப்படி ஒரு காரியம் செய்வேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. ஒரு வகையில நான் உனக்கு நன்றி தான் சொல்லணும். பெத்த பொண்ணாவே இருந்தாலும் முழுசா நம்பிடக்கூடாது. அப்படி நம்பினா ஏமாத்தான் மிஞ்சுங்கிற பாடத்தை நீ தான் எனக்கு இப்ப சொல்லி கொடுத்திருக்க. ரொம்ப நன்றி தாயே, ரொம்ப நன்றி. அம்மா எனக்கு கொஞ்சம் பேச விடுமா. என்னடி பேச போற? பெத்தவகிட்டே உண்மையை மறைச்சதுக்கு உன்னால காரணம் சொல்ல முடியுமா? அம்மா மேல மரியாதை இல்லாதவங்க தான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல சொல்ல வேணான்னு அலட்சியமா விட்டுருப்பாங்க. இப்போ இந்த அம்மா கிட்ட உனக்கும் அந்த அலட்சியம் வந்துருச்சுல்ல? ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லம்மா. இந்த விஷயத்த சொல்ற தைரியம் எனக்கு இல்லம்மா. மறைக்கிறதுக்கு தைரியம் இருக்கு, சொல்றதுக்கு தைரியம் இல்ல. நல்லா இருக்குடி நீ சொல்ற கதை. அம்மா நீ கோவப்படுறது நியாயம்தாம்மா. சூழ்நிலையால என்ன மீறி எல்லாமே நடந்துருச்சுமா. என்ன மன்னிச்சிடுமா. சார் இப்படி அவசரப்படுவார்னு நான் நினைச்சு கூட பாக்கலமா. அந்த தம்பி மேல எந்த தப்பும் இல்ல.
அவர் மறைச்சதுல கூட ஒரு நியாயம் இருக்கு. நீ மறைச்சதான் என்னால ஏத்துக்க முடியல. என்னம்மா பேசுற நீ? என் அனுமதி இல்லாம இத கட்டினது தப்பு இல்லையா? அவர் கட்டினது தப்பு இல்ல, நான் மறைச்சதுதான் தப்பாம்மா. தம்பி உனக்காக ஃபீஸ் கட்டினதுல இப்ப என்ன தப்பு இருக்கு? நீ ஐபிஎஸ் பரீட்சை எழுதுறதுக்கு அந்த கேம்ப் ரொம்ப முக்கியங்கிறதுனாலதான் தம்பி பணம் கட்டியிருக்காரு. இதுக்கு முன்னால அவர் உனக்கு இந்த மாதிரி உதவி செஞ்சதே இல்லையா? செய்யற உதவிய வெளியில சொல்ற பழக்கம் அந்த தம்பிக்கு இல்ல, அதனால சொல்லல. நீ ஏன் இதை என்கிட்ட இருந்து மறைச்சங்கிறது தான் எனக்கு கோவம். அம்மாக்கு இதெல்லாம் தெரிய வேணான்னு நீயே முடிவு பண்ணிட்டல. அதாண்டி எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்க. அம்மா, உனக்கு தெரிய வேணாம் நான் நினைக்கவே இல்லம்மா. நான் கேம்புக்கு போக வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா எனக்கு தெரியாம சார் பணம் கட்டியிருக்காரு. ஆபீஸ்ல அது சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி அசிங்கம் ஆயிடுச்சும்மா. சொல்லாம கொல்லாம சார் இப்படி பண்ணிட்டாருன்னு எனக்கு கோபம். அதோட ஏற்கனவே சாருக்கு நிறைய கடன் பட்டிருக்கோம். அதோட இப்ப இந்த கடனும் சேர்ந்துருச்சு. மேல மேல கடன் சேர்ந்துகிட்டே இருக்குன்ற டென்ஷன் ஒரு பக்கம், கோபம் ஒரு பக்கம். அதனாலதாம்மா எனக்கு இத பத்தி எல்லாம் சொல்லணும்னே தோணல. வேணும்னே உன்கிட்ட மறைக்கணும்னு எனக்கு எந்த நோக்கமும் இல்லம்மா. சரி, அதை விடு. தம்பி உன்கிட்ட சொல்லாம கட்டினது தப்புதான். ஆனா உன் மேல இருக்கிற அக்கறையில உன் நல்லதுக்காக தானடி தம்பி இதை செஞ்சாரு. அத நினைச்சு சமாதானம் பண்ணிக்காம நீ ஏண்டி தம்பி மேல இவ்ளோ கோவமா இருக்க? நம்ம வீட்டு ஓனர் கிட்ட வேற தம்பிய வீட்டை காலி பண்ண சொல்லி வேற பேசிருக்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல மயில. நீ ஓனர் கிட்ட பேசினது தம்பிக்கு தெரிஞ்சா அவர் நம்மள பத்தி என்ன நினைப்பாரு? அவர் செஞ்ச நல்லது கூட புரிஞ்சுக்காம இப்படி விரட்டி அடிக்கிறாங்களேன்னு வருத்தப்பட மாட்டாரு? நமக்கு உதவி செய்ய தம்பி தேர்ந்தெடுக்கிற வழி அப்படி இப்படி இருக்கலாம். ஆனா அதுக்கு பின்னால இருக்கிறது அவரோட அன்பும் அக்கறையும் தாண்டி. அத புரிஞ்சுக்கிட்டு நாம அவருக்கு நன்றியோட இருக்கணும். அதை விட்டுட்டு அவர் மனசை இப்படி கஷ்டப்படுத்துறது ரொம்ப பாவம்மா. தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் இனிமே செய்யாத, புரிஞ்சுதா? கல்யாணம் பண்ணது அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேலை அப்படி நடக்காம என்னை காப்பாத்திட்ட. ரொம்ப நன்றி சாமி. மயிலுக்கு இல்லப்பா, இந்த குடும்பத்துக்காக நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க. அது உங்களோட இயல்பான குணமாவே இருந்தாலும் கூட அதுக்கு பின்னால இருக்கிறது மயில் மேல நீங்க வச்சிருக்கிற பிரியம் தானே. மயில் முதல்ல ஐபிஎஸ் முடிச்சிட்டோம். உங்க விருப்பத்தை பத்தி நானே அவகிட்ட பேசுறேன்ப்பா. ரெண்டு பேருக்கும் டிஃபன் இருக்கு, சாப்பிடுங்க. மயிலு, இந்த நாள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மயிலு. தாலி கட்டின பொண்டாட்டிய யாரோ ஒருத்தன் பொண்ணு பார்க்க வர்றத பார்க்கற குடுப்பனை எனக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் என் பொண்டாட்டிய பார்க்க வந்த மாப்பிளைய நானே கார்ல பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்படி ஒரு சர்வீஸ இந்த உலகத்துல வேற யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மயிலு.
அவங்க இந்த பிளானோட வருவாங்கன்னு இங்க யாருக்குமே தெரியாது. கடைசி நேரத்துல சொன்னதுனால அம்மாவாலையும் அவாய்ட் பண்ண முடியல. அங்க நடந்த விஷயம் உங்களை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிருக்கோன்னு எனக்கு புரியுது. நாங்க இதுக்கு காரணம் இல்லைனாலும் ஐம் சாரி. மயிலு, சாரி எல்லாம் எதுக்கு மயிலு? என் மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டியே, அதுவே எனக்கு போதும். ஆன்ட்டியும் அவங்க இங்க வந்துட்டு போனதுக்காக என்கிட்ட ரொம்ப சங்கடப்பட்டாங்க. அம்மா வேற என்ன சொன்னாங்க? சொன்னா உனக்கு கோபம் வரும் மயிலு, வேண்டாம் விட்டுரு. சொல்லாம நீங்க இப்படி பில்டப் கொடுக்கறதுதான் எனக்கு டென்ஷனா இருக்கு. அம்மா அப்படி என்னதான் சொன்னாங்க? உன் மேல எனக்கு இருக்கிற பிரியத்தை ஆன்ட்டி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. நீ ஐபிஎஸ் முடிச்சதும் நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நாம ஒண்ணு சேர்றதுக்கு அவங்களால எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி நான் நம்புறேன் மயில. நீங்க திருட்டுத்தனமா என் கழுத்துல தாலி கட்டினது தெரியாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுதான். அது தெரிஞ்சா அம்மா வேற மாதிரி மாறிடுவாங்க. உங்க வயசுல சில பசங்கள்லாம் வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெத்தவங்களுக்கு தெரியாம ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க இவ்வளவு உறுதியா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா.